லாஸ்ட் மந்த் வரைக்கும் இந்த மாதிரி கால் மேலே கால் போட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தார் என்னுடைய ஃப்ரெண்டு. நெய்லி ஒரு கோயம்புத்தூரில் ஆர்எஸ்புரமில் இருக்கார். ஸோ இந்த மந்த் அவரை பார்க்க போயிருந்தேன். சடார்னு பார்த்தா ஆளே வேறு மாதிரி ஆகிட்டு வித்தியாசமாக, எப்படி சொல்கிறது, ஒரு நியர்லி 1 to 2 kg வரைக்கும் குறைஞ்சி ப்ராப்பரான ஒரு ட்ரெஸ் கோட் இல்லாமல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கார். ஓகே, என்னாச்சு நண்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி நான் 3 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு குழந்தை பிறந்துட்டு, பெண் குழந்தை. ஓகே, பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஓகே, ஸோ லாஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது இருந்த அந்த ஒரு பர்டிகுலர் ஆட்டிடியூட் இப்போ இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ கேட்கும்போது சொன்னார், இல்லை நண்பா, பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ இனிமேல் நம்ம பழைய மாதிரி ஏர்ன் பண்ண விஷயங்கள்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. மந்த்லி ஒன்ஸ் டூர் போக முடியாது. இஷ்டத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்ட்டி பண்ண முடியாது. ஸோ இந்த நம்ம வாங்கக்கூடிய அந்த பர்டிகுலர் மந்த்லி சேலரியை ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம உள்ளே போடணும். அப்படிங்கும்போது எதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குழப்பமாக இருக்குது. எனக்கு அது பற்றி எனக்கு நைட்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. ஸோ கோல்டு கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. வார்ஸ் இப்போ, அதாவது போர் எப்போவும் நிப்பாட்டுறாங்க, எப்போ தொடங்குறாங்கன்னு தெரியல. ஸோ இப்போது என்னுடைய பெண் குழந்தைக்கு நெக்ஸ்ட்டு ஒரு 18 வருஷம் கழித்து கல்யாணம் முடிக்கும் போதோ இல்லை மேற்கொண்டு படிப்பு செலவுக்கோ நம்ம அந்த அமௌண்ட்டை திருப்பி எடுக்கிறோன்னா அது எந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டார். அவருக்கு நான் சொன்ன விஷயம் வந்து ஒன்று தான். அது என்னன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரைவேட்டாக என்கிட்ட வந்துட்டு இன்பாக்ஸில் கான்வர்சேஷனுக்கு வாங்க. கோயம்புத்தூர் பேஸ்டு ப்ராப்பர்ட்டி வெண்டர் ஒருத்தங்க இருக்கிறாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.